வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஜேடி ஃபார்மகோவேதாவோட எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் டெஸ்ட் சீரீஸோட 3வது வீடியோ. முதலாவது, நீங்கள் ரொம்பவே சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றிகள். சரி, இனி நேரத்தை கடத்தாமல் 21வது கேள்வி. எந்த டைப் ஆஃப் கோலஜன் இலைகள் டெண்டான், அதாவது தசைநாரோட இணைப்பு திசுவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ டைப் 1, ஆப்ஷன் பி டைப் 2, ஆப்ஷன் சி டைப் 3, ஆப்ஷன் டி டைப் 4. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ டைப் 1. இந்த டைப் 1 கோலஜன் இலைகளை பற்றி பேசணும்னா, இதுதான் நம்ம பாடியிலே 90% ப்ரெசண்ட் ஆகிருக்கு. இதுதான் நம்ம பாடியோட ஸ்ட்ரக்சர், அது மாதிரி ஸ்ட்ரென்த்து, ஸ்கின், போன், அது மாதிரி தசைநார், லிகமெண்ட், இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்குது. 90% இந்த டைப் 1 கோலஜன் இலைகள் தான் ப்ரெசண்ட் ஆகிருக்கு. அடுத்து 22வது கேள்வி. ஹீமோகுளோபினில் இருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிறமிகள் கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்ஸில் எந்த செல்ஸில் ப்ரெசண்ட் ஆகிருக்கும்? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆப்ஷன் ஏ ரெட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் பி ஒயிட் பிளட் செல்ஸ், ஆப்ஷன் சி பிளேட்லெட்ஸ், ஆப்ஷன் டி செல் வால். இது சரியான விடை எதுனா ஆப்ஷன் ஏ ரெட் பிளட் செல். ஆர்பிசி செல்ஸில் தான் ஹீமோகுளோபின் இருக்கும். அதுதான் அதோட அந்த சிவப்பு நிறத்துக்கு காரணம். அடுத்து 23வது கேள்வி. எந்த இயரில் 11வது ஆகஸ்டில் ட்ரக் என்கொயரி கமிட்டி, அதாவது மருந்து விசாரணை குழுன்னு ஒன்று நம்ம முன்னாடி இருந்த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அமைச்சாங்க? அந்த வைஸ்ராய்னா என்னென்னா ராஜ பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 1948, ஆப்ஷன் பி 1930, ஆப்ஷன் சி 1955, ஆப்ஷன் டி 1940. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா 1930. அப்போ தான் என்ன பண்ணாங்க, இந்த மருந்து விசாரணை குழு அமைச்சு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக்ஸ், அது மாதிரி நம்மளோட ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக என்னென்ன இது நடக்குங்கிறத விசாரிக்கிறதுக்குன்னு அமைச்ச குழு. இதோட தலைவர் யாருன்னு கேட்பாங்க, கமிட்டியோட சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா கொலோனல் ஆர்என் சோப்ரா. அதாவது ட்ரக் என்கொயரி கமிட்டியோட சேர்மன் கொலோனல் ஆர்என் சோப்ரா. அடுத்து 24வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்ஷன்ஸில் எது நம்மளோட கோட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எத்திக்ஸில் கொடுக்கப்படாதது? எது ஃபார் எ குவாலிஃபைடு ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. கோட் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் எத்திக்ஸ்னால் மருந்து நெறிமுறைகளின் குறியீடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ கண்டக்ட் ஆஃப் ஃபார்மசி, அதாவது மருந்தகத்தின் நடத்தை. ஆப்ஷன் பி ஹேண்ட்லிங் ஆஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் எப்படி கையாளுறது. ஆப்ஷன் சி ட்ரைனிங் அப்ரண்டிஸ், ட்ரைனிங் கொடுக்கறது ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரியெல்லாம். ஆப்ஷன் டி டிஸ்க்ளோஸ் தி சீக்ரெசி ஆஃப் தி ப்ரிஸ்கிரிப்ஷனோட விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய சீக்ரெசி, அந்த மாதிரி விஷயங்களை சொல்கிறது. ஸோ இதில் சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி டிஸ்க்ளோஸ் தி சீக்ரெசி ஆஃப் தி ப்ரிஸ்கிரிப்ஷன். நம்ம மருந்து கொடுக்கும்போது எப்போ சாப்பிட்றது, எதுக்காக கொடுக்குறோம், இதெல்லாம் தான் சொல்லுவோம். அதில் இருக்கக்கூடிய வேறு தேவையில்லாத விஷயங்களை டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது. அடுத்து 25வது கேள்வி. அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எதை குறிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமிங் கேன்சரை குணப்படுத்துகிறோம் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணுறது எந்த இதுக்கு கீழே வருது அப்படின்னு. ஆப்ஷன் ஏ ப்ரொஹிபிட்டட், அதாவது தடை செய்யப்பட்ட. ஆப்ஷன் பி எக்ஸம்டட், விலக்கு அளிக்கப்பட்ட. ஆப்ஷன் சி போனஃபைட், நேர்மையான. ஆப்ஷன் டி பெர்மிட்டட், பெர்மிஷன் கொடுத்து. ஸோ சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ப்ரொஹிபிட்டட். இது மொத்தமே தடை செய்யப்பட்டது. ஏன்னா கேன்சரை குணப்படுத்துகிறோன்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாமே எதுக்கு கீழே வரும்னு பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட், நம்ம ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸில் இருக்குது. அதில் வரக்கூடிய ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமடிஸ் ஆக்ட் 1954 வருது. அடுத்து 26வது கேள்வி. எஜுகேஷன் ரெகுலேஷன் 1991 எதுக்கு கீழே அமைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆப்ஷன் பி ஸ்டேட் கவர்மெண்ட், ஆப்ஷன் சி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா, ஆப்ஷன் டி ஸ்டேட் ஃபார்மசி கவுன்சில். ஸோ இது எதுக்கு கீழே வருதுன்னா ஆப்ஷன் சி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியா. அடுத்து 27வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபார்ம் நம்பர்ஸில் இம்போர்ட் லைசன்ஸ், அதாவது இம்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளியே இருந்து நம்ம ஏதாவது மருந்துகளை வாங்குறதுக்கு எந்த ஸ்பெசிஃபைடு இன் ஷெட்யூல் C and C1
ஷெட்யூல் C1 அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல் சினா இந்த ஷெட்யூல் சியில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பயாலஜிக்கல் அண்ட் ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. ஷெட்யூல் C1 பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் கவர்ன் பை ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் அந்த மாதிரி தான். எக்ஸ்க்ளூடிங் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் எக்ஸ். ஷெட்யூல் எக்ஸ்னால் என்ன? ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது ஹைலி பொட்டன்ஷியல் ஃபார் அப்யூஸ் அண்ட் அடிக்ஷன். தெரியும், ஷெட்யூல் எக்ஸில் இருக்கிற ட்ரக் தான் நார்கோட்டிக் ட்ரக்கு, செடேட்டிவ், இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, நம்ம கேள்விக்கு வருவோம். இது கொடுக்கப்பட்டிருக்க ஃபார்மில் இம்போர்ட் லைசன்ஸ் எதுக்கு ஷெட்யூல் சி அண்ட் C1க்கு மட்டும், அதாவது எக்ஸ்க்ளூடிங் ஷெட்யூல் எக்ஸை தவிர்த்து எதுக்கு அப்படிங்கிற என்ன ஃபார்ம் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஃபார்ம் 10, ஆப்ஷன் பி ஃபார்ம் 10B, ஆப்ஷன் சி ஃபார்ம் 14, ஆப்ஷன் டி ஃபார்ம் 24. சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஃபார்ம் 10. அடுத்து 28வது கேள்வி. ஷெட்யூல் என் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்டில் ஷெட்யூல் என் எதை குறிக்குது, எதை கூட டீல் பண்ணுது? ஆப்ஷன் ஏ லிஸ்ட் ஆஃப் மினிமம் எக்யூப்மெண்ட் ஃபார், அதாவது ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மினிமமான ரெக்யர்மெண்ட் என்னென்ன இருக்கணும். ஆப்ஷன் பி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ், ஆப்ஷன் சி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டன்ட் ஃப்ளூயிட்ஸ், ஆப்ஷன் டி ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபார் சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸுக்கு. சரியான விடையிலன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒரு ஃபார்மசியை ரன் பண்ணுறதுக்கு தேவையான மினிமமான ரெக்யர்மெண்ட் என்னங்கிறது தான் ஷெட்யூல் எண்ணில் கொடுக்கப்பட்டிருக்குது. வேறு ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா த ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ் ஷெட்யூல் M2, இந்த காஸ்மெட்டிக்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற ஸ்டாண்டர்ட். அது மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆஃப் டிஸ்இன்ஃபெக்டட் ஃப்ளூயிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் O. அடுத்து சர்ஜிக்கல் ட்ரெஸ்ஸிங்கோட ஸ்டாண்டர்ட்ஸை குறிக்கிறது ஷெட்யூல் F2ல் கொடுத்துருப்பாங்க. அடுத்து 29வது கேள்வி. எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் பிரித்து எடுக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் கீழே கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ஸில் ரெண்டில் எது சேம்? எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸும் கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸில் ஏதோ ஒன்று அதுக்கு சேம் அப்படின்னு. ஆப்ஷன் ஏ எக்ஸ்ஹாஸ்டிவ், ஆப்ஷன் பி சிந்தட்டிக், ஆப்ஷன் சி ஜெனட்டிக், ஆப்ஷன் டி மேனுஃபேக்சர். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எக்ஸ்ஹாஸ்டிவ். எக்ஸ்ஹாஸ்டிவ்னாலும் எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ்னாலும் சேம் தான். அடுத்து 30வது கேள்வி. பாய்சனஸ் மெடிகேஷன்ஸ் கையாளுறது எப்படி அப்படின்னு ஷுட் பி அப்படின்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாய்சன்ஸ் மெடிகேஷன்ஸ்னு நம்ம தனி ஆக்டே இருக்குது. பாய்சனஸ் ஆக்ட் 1919, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ஏ ஹேண்டில்டு வித் காஷன், அதாவது எச்சரிக்கையாக தனியாக தான் இதை கையாளணும். ஆப்ஷன் பி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். ஆப்ஷன் சி ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கலாம். ஆப்ஷன் டி சும்மா நார்மலான வேறு மெடிசின்ஸ் கூடயும் வச்சுருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருவோம். சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. இது எல்லாமே ஹேண்டில்டு வித் ஒரு எச்சரிக்கையாக செப்பரேட்டாக தான் இந்த மெடிசின்ஸை வச்சுருக்கணும் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ இந்த ஃபார்மசி லா அண்ட் எத்திக்ஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்படியும் 2-3 கேள்வி கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக இந்த ஷெட்யூல்ஸை படித்து வச்சுருங்க. ஒரு 26 ஷெட்யூல்ஸ் இருக்குது. இந்த ஷெட்யூலில் கண்டிப்பாக ஒரு 2 கேள்வியாவது கேட்காம இருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.